ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன முன்னாடி நிறைய டைம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன், உங்க அப்பாவோட ஒரு இன்டராக்ஷன் பண்ணுங்கோ, எங்களுக்கு பார்க்கணும்னு இருக்கு, அவரை பத்தி பேச வைங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான சூழ்நிலையே அமையவே இல்லை. ஆக்சுவலா நான் இப்பயுமே அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நீ படுத்துட்டே இருந்த அப்படின்னாக்கா அந்த சிக் ஃபீலிங்கே இருக்கும், நம்ம கொஞ்சம் பெட்டரா ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளையே நம்ம தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும், படுத்துட்டே இருக்காதப்பா, எழுந்து வா, என்னோட ஒரு நாள் இன்டராக்ட் பண்ணு, எல்லாரும் கேட்கறா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே அப்பாவுக்கு உடம்பு முடியாத போது நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஆமா, சோ அதனால அப்பா இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன், முடியறஞ்ச அளவுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ இதுதான் என்னோட அப்பா ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தி. சோ அப்பா நீ உன்னை பத்தி பேசு. நான் நெய்வேலியில் வேலை பார்த்துவேன். என்னோட ஆரம்ப காலம் 57 நெய்வேலியில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நேரம். அப்பா நெய்வேலி ஆரம்பிச்சது, அதாவது அந்த மண்ணை தோண்டி எடுத்து நெய்வேலின்னு ஒரு உருவான நேரத்துல 57வது வருஷத்துல 1957 அந்த டைம்ல எல்லாம் அப்பா தான் அப்பா மாதிரி ஆட்கள்லாம் தான் நெய்வேலிய கம்ப்ளீட்டா உருவாக்கினவா. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ஹேர் கட் பண்ணணும்னா கூட மண்ணு லாரியில ஏத்தி குமிச்சு எடுத்துன்னு போவாலாம், அந்த லாரியில போய் ஹேர் கட் பண்ணின்னு வருவா. சாப்பாட்டு வசதி கிடையாது. சோ அந்த மாதிரி நெய்வேலி உருவான காரணமா இருந்த ஒன் ஆஃப் த உழைப்பாளில எங்க அப்பாவும் ஒரு ஆளு. சக்கரவர்த்தி குடும்பத்தை சேர்ந்தவன் நானு. நல்லான் சக்கரவர்த்தி குடும்பம். நல்லான் சக்கரவர்த்தின்றது ஓசூர் பக்கத்துல என்ன ஊரு? கக்கதாசம்ன்ற ஊரு. எங்க பெரியவரா இருந்த ஊரு. அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேலத்துல படிப்புக்காக சேலம் செட்டில் ஆனா, பாதி பேர் பெங்களூர்லயே செட்டில் ஆனா. ஆமா, ஒசூர்ல இருந்து பாதி பேர் சேலம் போயிட்டா, பாதி பேர் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. எங்க அத்தைகள்லாம் இங்கதான் இருந்தா, ராஜாஜி நகர்ல தான். சொல்லு. அதான் அத்தை 2 அத்தையோட பிள்ளைகளுக்கு பார்க்கப்பட்டா. சோ அப்பா ஐடிஐ முடிச்சுட்டு சேலம்ல இருந்து நெய்வேலியில 1957ல இருந்து 1997 வரைக்கும் அப்பா நெய்வேலியில ஒர்க் பண்ணா. நாங்க நெய்வேலியில 11th பிளாக் ஈடி ஸ்ட்ரீட்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துலயே தான் எங்களுக்கு ஆகும். சோ அதே ஒரு வீட்லயே சி டைப்ன்ற இடத்துல நாங்க கம்ப்ளீட்டா அப்பா 17 வயசுல இருந்து அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் வயசு வரைக்கும் ஒரே வீட்லயே நாங்க இருந்தோம். கரெக்ட். சோ குழந்தை எல்லாம் கண்ணு முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், சேஃப்டி. சோ அதனால நான் வீட்டை மாத்த மாட்டேன். ஈவன் தோ ப்ரமோஷன் பெரிய வீடுகள் கிடைச்சா கூட அப்பா இஷ்டப்படல வீட்டெல்லாம் மாத்தி எடுத்துன்னு போறதுக்கு. சோ எனக்கு ஒரு தம்பி தங்க இருக்கா, 2 பேருமே ட்வின்ஸ். அவ கொஞ்சம் என்ன ப்ரீமெச்சூர் பேபி. சோ அதனால அப்பாவோட ஒரு குழந்தைய முழுக்க முழுக்க அப்பா வளர்த்தா, ஒரு குழந்தைய அம்மா வளர்த்தா. ஏன்னா பெரியவா 2 பேருமே இருந்து பண்ற நிலைமையில இல்ல. அப்பாவோட அம்மா கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரக்சர், அவளால எழுந்து மூவ் பண்ண முடியாது. அவ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன். இன்னொரு பாட்டி அவ அம்மா இருந்தா அதனால வர முடியாது. சோ எங்க அப்பாவும் அம்மாவுமே இந்த ட்வின்ஸ் குழந்தைகளை வளர்த்ததுனால அப்பா முழுக்க முழுக்க ஒரு தாயுமானவர் மாதிரி, அதாவது ஒரு அம்மாவாவே இருந்து அந்த குழந்தைய வளர்த்ததுனால எங்க அப்பா எல்லா வேலையும் பண்ணுவா. ஒரு 100 பேருக்கு தலிகை பண்ணணும்னு சொன்னா கூட இழுத்து கட்டிட்டு வேலை செய்யற ஒரு பர்சன். என்னோட சேனல்லயே நான் கொஞ்சம் இதை விட பெட்டரா இருந்தா அந்த நேரத்துல. அப்ப என்ன பண்ண, பட்டணம் பக்கோடான்னு ஒரு ரெசிபி கூட பண்ணி காமிச்சா. சோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவா. அதாவது தனக்கு ஏதாவது கிரியேட்டிவா எங்கேயாவது பார்த்தாக்கா உடனேயே நோட்ல, இப்ப கூட கை முடியல அந்த ஷேக் இருக்கிறதுனால, அதர்வைஸ் என்ன பண்ணுவா, ஒரு பிட்டு பேப்பர்ல எழுதி வச்சிருவா ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மத்தியானம் போய் 3 மணிக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு எழுந்து போய் உள்ள உட்காந்து குக்கிங் பண்றதுதான் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஹாபி. 2வது ஹாபி அப்படின்னு பார்த்தாக்கா எங்க ஃபேமிலியிலேயே எல்லாருமே வரைவோம்.
நான் ஆல்ரெடி இப்ப ஆமா பெயிண்டிங் வரைவா. சமீபத்துல வந்து நான் ஒரு டிராயிங் காமிச்சிருந்தேன். ராமர் பட்டாபிஷேகம் கிருஷ்ணருடைய இது எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு இத எங்க அப்பாவோட ஒர்க்கெல்லாம் எங்க அப்பாவை விட்டே காமிக்க சொல்றேன். எங்க அப்பாவுக்கு எப்பயுமே தன் ஒர்க்கை யாராவது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு நிமிஷம் அதை காமிக்கிறேன் இருங்கோ. சோ இதெல்லாம் இந்த இந்த நோட் புக்ல வந்து எங்க அப்பா என்ன பண்ணா அப்படின்னாக்கா, கொரோனாவோட அந்த டைம்ல நம்ம எல்லாரும் உள்ள அடங்கி இருந்த நேரத்துல எங்க அண்ணா வந்து யுஎஸ்ல இருக்கான், கசின் பிரதர். அவ சொன்னா, நீ எப்படியாவது வந்து உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க, எல்லாருமே ஆர்டிஸ்ட் 30 days சேலஞ்ச் பண்ணி எல்லாருமே தனித்தனியா வரைங்கன்னு சொல்லி என் பொண்ணுக்கு, எனக்கு, எங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்திருந்தாப்ல. சோ எங்க அப்பா கிட்ட வந்து பென்சில் டிராயிங், பட் அப்பயே எங்க அப்பாவுக்கு வந்து 80 ஆயிடுத்து. கையில எல்லாம் அந்த பென்சிலை ரொம்ப ஹோல்ட் பண்ணக்கூடிய இது இல்ல. சோ அதனால முடிஞ்ச மட்டும் வரைஞ்சிருக்கா. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வந்து எங்க அப்பா வந்து தன்னைத்தானே செல்ஃப் போர்ட்ரேட். எங்க ஆட்ல வந்து ஆலிவர்னு ஒரு கோல்டன் ரிட்ரீவர் இருந்தது. அது வந்து அவங்க அப்பாவோட மடியிலேயே தான் இருக்கும். அவன் மடியில உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அப்பாவோட வாட்ஸ்அப்போட டிபில இருக்கும். சோ அந்த போட்டோவையே எடுத்து எங்க அப்பா வந்து வரைஞ்சிருந்தா, தெரியறதா பாருங்க. இதெல்லாம் நிறையவே ஒரு சாதுவோட ஒரு இமேஜினரி கேரக்டர் இது. அதே போல இது வந்து அமிதாப் பச்சன். நான் வேணா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கட்டுமா? இது அமிதாப் பச்சன். இதெல்லாமே எங்க அப்பாவோட ஒரு இமேஜினரி கேரக்டர்ஸ் தான். சும்மா ஏதாவது மனசுல தோணுனத வரைவா. ஒரு மாதிரி என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிரிபிள் ஆர்ட் மாதிரி தான். ஒரு ரஃப் டிராயிங் பண்ணுவா, உட்காந்து ஃபாஸ்டா பண்ணிடுவா. இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன 80 வயசுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் வளைஞ்சிருக்கா. சோ இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருக்கா எங்க அப்பா. கண்ணதாசன் இது. ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்தா பிளர்ரா இருக்கு. ஐ திங்க் இது என்ன ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிளர்ரா இருக்குப்பா. இங்கேதான் இவ்வளவுதான் மேக்சிமம். இது பாருங்க, நான் மாதிரி இருக்கேனான்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நிறைய அந்த மாதிரி வரைஞ்சிருக்கா. இதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்ல பண்ணா, ஒரு மாதிரி பென்சில் பேனா எல்லாத்துலயுமே வச்சு இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருக்கா எங்க அப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்குகள் எங்க ஆட்லயும் இருக்கு. அக்ரிலிக்ல பண்ணியிருக்கா, வாட்டர் கலர்ல பண்ணியிருக்கா. ஒன் மோர் ஒர்க் ஆல்சோ ஐ வில் ஷோ யூ. எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தேன், ஃபோட்டோஸ்லாம் வந்து தட் இஸ் ஒர்க்கு, அப்பாவோட ஒர்க்கெல்லாம் கிளாரிட்டியாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் சிலதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கோசரம் க்ளோஸ்அப்பில் தெரிகிற மாதிரி சில ஃபோட்டோஸ் மாத்திரம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்பாவோட இன்னொரு ஒரு ஆர்ட் ஒர்க்கு இதுக்கு அடுத்தாப்பில் வரும், அதையும் பாருங்கோ. இது எங்க அப்பாவோட ஒன் மோர் ஒர்க்கு. இது வந்து எப்படின்னா, என்னோட கல்யாணத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு பீசஸ் பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் கிஃப்ட் கொடுத்திருந்தா. அப்ப வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன் அந்த டைம்ல. சோ எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டு கொஞ்ச நாள் என்னோட வந்து இருந்தா. அந்த டைம்ல வந்து வாசல்ல பிளைவுட்லாம் இருந்தது. அதை எடுத்து நீங்க பார்த்து எல்லாம் 3Dயா தெரியும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு அப்புறமா எரால்டைட் மாதிரி வாங்கி ஒரு பிளைவுட்ல ஒட்டி இது பண்ணியிருந்தா.
இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்னது சிக்னேச்சர் ஒர்க்னே சொல்லலாம். மரத்தை வந்து அழகா கட் பண்ணி உப்பு தாளோ என்னமோ போட்டு இல்லப்பா உப்பு தாள் போட்டு அதை ராவி அந்த மழமழப்புக்கெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கரெக்டா பொசிஷன் வச்சு அசம்பிள் பண்ணி இந்த கணேஷாவை பண்ணது வந்து எங்க அப்பா தான். இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஒர்க்குன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இது, கை வலிக்கும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் இன்ட்ரெஸ்டா பண்ணுவா. அதுல இருந்து தான் எனக்கு பாதியாவது வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எங்க அப்பாவோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மைக் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். அது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, என்ன கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத கூட கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்லுப்பா, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. என்னுடைய ஆசீர்வாதங்கள் அன்பு வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். Thank you so much. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.